ரேணுகா தேவி. நாங்க அரியலூர்லேருந்து வந்திருக்கோம். எனக்கு கால் பாதம் வலின்னு வந்திருக்கேன். இருந்து கால் பாதம் இங்கேருந்து வந்திருக்கேன். இங்க வந்ததுல சுமார் ஆயிடுச்சு. 6 மணிக்கு வெந்தய தண்ணீர் கொடுக்குறாங்க. 6:30 மணிக்கு உடற்பயிற்சி செய்யறோம். உடற்பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு. பாடிக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. அங்க உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்தாலே நல்லா தெளிவா இருக்கு. அப்புறம் அப்புறம் ரெயின்போ தண்ணீர் கொடுக்குறாங்க. அப்புறம் கண்களுக்கும் வயிற்றுக்கும் மண்பற்று வைக்கிறாங்க. மண்பற்று வைத்தாலும் 50 மணிக்கு பழைய சாதம், மட்டரிசி கஞ்சி, பழைய சாதம் தான். அதுல வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மோர் எல்லாம் வச்சு ஒரு சட்னி வச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் 10:30 மணிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன். மசாஜ் பண்றேன். ஒரு நாளைக்கு மசாஜ், ஒரு நாளைக்கு தண்ணி தொட்டியில குளியல் செய்யறாங்க. ஒரு நாளைக்கு மண் பத்து வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு கடுகு பத்து வைக்கிறாங்க. எங்கெங்க வலிப்போ அங்க அப்போ அக்குபஞ்சர் எங்க வலிப்போ அங்கேயும் அக்குபஞ்சர் வைக்கிறாங்க. IFT சிகிச்சையும் கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு நாள் ஃபுல் பாடியும் உட்டந்தடையிலேருந்து உள்ளங்கால் வரை மசாஜ் பண்ணி ஸ்டீம் பாத் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று கொடுக்குறாங்க. காலையில் ஒரு ட்ரீட்மெண்ட், மதியம் ஒரு ட்ரீட்மெண்ட். அப்புறம் மதியம் 12:30 மணிக்கு வரகு சாம அது ஏதாவது ஒன்று வரகு சாம குதிரைவாளி இல்லைன்னா அந்த அரிசியில தான் சாப்பாடு, ஒரு குழம்பு, ரசம், பொரியல் கொடுப்போம். ஆனா எல்லாத்துலேயுமே உப்பு கம்மியாடுறாங்க. அப்புறம் மதியம் 2:30 மணிக்கு நெல்லிக்காய் பீஸ் கொடுக்குறாங்க. 4:30 மணிக்கு ஒரு சுண்டலும் ஒரு செம்பருத்தி டீயும் கொடுக்கணும். அப்புறம் 5:30 மணிக்கு யோகா, அது தியான பயிற்சி, அது மனசுக்கு அமைதியா இருக்கு. அப்புறம் உடனே 6 மணிக்கு 6:30 மணிக்கு பிபி எடுக்கிறாங்க. அப்புறம் இரவு சாப்பாடு 7 மணிக்கெல்லாம் முடிச்சிடுறாங்க. அப்போ ஒரு பொரியல், ஒரு சூப்பு, ஒரு துவையல் கொடுக்குறாங்க. நைட்டு 9 மணிக்கு ஜெரட்டின். அந்த இருந்ததுக்கு இப்போ வழி பண்ணுது. நல்லா கொஞ்ச தூரம் நடந்தாலே, 2-3 அடி நடந்தாலே பாதம் வலிக்கும். ஆனா இப்போ கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கு பாத வலி இல்லை. பாதங்கள் அழுத்தி வச்சு நடந்தா தொதை வலிக்கும். அந்த தொதை வலி பாத நன்றி பண்ண